என்னை நடத்தினரே நீங்கள் இல்லாம வாழ முடியுமா? இல்லாம வாழ முடியுமா? தெய்வம் இல்லாம வளர முடியுமா? ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே இந்த பத்தூர் பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் நாங்க அந்த இடத்துல பாடலை பாடிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை அவர் செய்த நன்மையை செய்கிறோம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன். அவர் நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொருவரும் கடன் பிரச்சனை எப்படியாக்கப்பட்ட சூழ்நிலை பார்வையடைய செய்த தேவன், செய்திகளை தீர்க்க செய்த தேவன், மறித்த மனிதர்களை உயிரோடு எழுப்பின ஜீவனுள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவரும் பாவங்களை மன்னிக்கிறவரும் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த புத்தூர் மீன்பண்ணை தெரு சென்னை 6,52 இந்த இடையில ஜப உதவிகளுக்காக நீங்க எப்படி இருக்கிற அருமையான ஊழியக்காரர்கள் ஜபிப்பார்கள். அப்போஸ்தலிக் சர்ச் ஆஃப் மினிஸ்ட்ரி சொல்லி சபை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக நன்மைகளை செய்தார். என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சின்ன வயதுல கானா பாட ஆரம்பிச்சேன். 9வது படிக்கும்போது நான் கானா பாடல பாட ஆரம்பிக்கும் போது அதுல வந்த வருமானங்களை வைத்து நன்மையோடு சேர்ந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டனா மாறினேன். அந்த குடிப்பழக்கம் பார்த்தீங்கன்னா நாளடைவுல கஞ்சா, போதை மாத்திரை, இப்படிப்பட்ட மிக போதை அதிகமான இருக்கும் அப்படிப்பட்ட பழக்கங்களுக்கு நான் அடிமைப்பட்டனா மாறினேன். ஒரு கட்டத்து மேல என்னால விட முடியல. என் அம்மாவுக்கு பார்வை தெரியாது. அந்த அம்மா சின்ன வயதுல மருந்து கொடுத்து அவனுடைய பார்வை முற்றிலுமாய் பாதிக்கப்பட்டு விட்டது. ஆபரேஷன் பண்ணாலும் அவனுடைய பார்வை சரியாகாது என்று சொல்லிவிட்டார்கள் டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலைமை. ஒரு தகப்பனாரும் குடிப்பழக்கத்தை அடிமைப்பட்டதா இருந்தால் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. நானும் எங்க அம்மா என் தங்கச்சி தான் இருக்கிறோம். எங்க அப்பா இருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுடைய குடிப்பழக்கம் அதிகமா இருந்தது. என்னை கண்டுக்க யாரும் இல்லை. எங்க வீட்டுல யாரும் எங்களை கண்டுக்க இல்லை. எங்க அம்மா இதனையோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. சபைக்கு போயிட்டு இந்த பையன் இந்த மாதிரி குடிப்பழக்கத்தில் அடிமையா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. நானும் ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சைக்கு போனேன். பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கு போனேன். நான் எவ்வளவு கெட்ட பழக்கம் பண்ணிருக்கிறேன். ஆனா போதை வஸ்து எவ்வளவு விதமான கஞ்சா அப்படிலாம் பண்ணிருக்கேன். ஆனா அந்த அப்படிப்பட்ட போதை வஸ்து எல்லாம் இல்லாத ஒரு சமாதானம் இந்த சர்ச்சைக்கு போகும்போது எனக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இப்படிப்பட்ட சமாதானம் கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு